ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போகிறான். அவன் கையில் என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும், ஒரு வில்லு, நல்ல நாணி ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போகிறான். போகிறவன் காட்டுக்குள்ளே ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான். ஆகா, இன்னைக்கு யானையை வேட்டையாட போகிறோன்னு கையில் இருக்கிற ஈட்டியை யானை மேலே எரிஞ்சிட்டான். கரெக்டாக குறி பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சொல்லண்டு கீழே விழுந்துருச்சு. யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான். அங்கே ஒரு பாம்பு படுத்துருக்குது. இவன் பாம்பை மிதிச்சிட்டான் கவனிக்காமல். பாம்பு படக்குன்னு இருந்துச்சு, இவனை கொத்திருச்சு. கொத்தின உடனே இவன் அப்படியே நுரையாக கக்கி கீழே விழுறான்ல, கையில் இருக்கிற அம்பால் அந்த பாம்பையும் கொண்டுறான். இப்போ யானை செத்து கிடக்குது, வேடன் செத்து கிடக்குறான், கொத்தின பாம்பும் செத்து கிடக்குது. இதுதான் சூழல். பக்கத்தில் அந்த நாணியேற்றப்பட்ட வில்லும் கிடக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வருது, பார்க்குது. பெரிய யானை செத்து கிடக்குது, 6 மாதம் சாப்பிட்லாம் வச்சு. ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான், இவனை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பாம்பு செத்து கிடக்குது, 1 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பசிக்குது, என்ன சாப்பிட்லாம்? அந்த வில்லில் நாண் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த நாண் அந்த காலத்தில் நரம்பை வச்சு தான் ஏற்றுவாங்க. அந்த நரம்பை இப்போ சாப்பிடுவோம் பசிக்கு, அப்புறமா அந்த 3ஐயும் சாப்பிடுவோன்ட்டு நரம்பை போய் கடிச்சதா இல்லையா? அது நாண் ஏற்றப்பட்ட வில்லா, நரம்பை கடித்த உடனே அந்த வில்லு சடார்னு இருந்துச்சு, அது மண்டையில் அடித்து நரி செத்து போச்சு. இதோடைய மாரல் நீதி என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி 1000 அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். அவ்வளோ பெரிய யானை இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்ருக்கலாம், அந்த வேடனை சாப்பிட்ருக்கலாம், பாம்பை சாப்பிட்ருக்கலாம். அல்பத்தனம் அந்த வில்லில் உள்ள அந்த நரம்பு மேலே ஆசைப்பட்டுச்சா, போய் சேர்ந்துருச்சு அந்த நரி. நரி விருத்தம் 6ஆம் நூற்றாண்டுலேயோ 7ஆம் நூற்றாண்டுலேயோ எழுதப்பட்டது. திருத்தக்கத்தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது.